பல முயற்சிகள் எடுத்துட்டேன், என்னால் முடியலை அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ கன்னிராசியில், அவங்க அனைவருமே இன்னமேல் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சியில் வெற்றி தான். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்ட உறவு, தூக்கி போட்ட பந்தம், தூக்கி போட்ட சொந்தம் யாராக இருக்கட்டுங்க, கல்யாணம் முடிச்சிட்டேன் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் வருது. அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சனே உங்களுடைய 7ஆம் இடத்தை அவருடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால. நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன, அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார், திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா, இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான அனைத்து வகையான 3 வீடுகளை பார்க்கிறார். அப்போ 3ஆம் வீடுன்னு சொல்லும்போது விருச்சக ராசி, 5ஆம் வீடுங்கிறது மகர ராசி, 7ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசி. அப்போ இந்த 3 இடத்தையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். இவ்வளோ நாட்களாக என்னடா வாழ்க்கை, எப்படா வாழ்கிறது, ஏன் வாழ்கிறோன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றம், உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகிறது. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடை பார்க்குற பார்த்தீங்களா, அப்போ முயற்சி எடுத்து முடியவில்லை, பல முயற்சிகள் எடுத்துட்டேன், என்னால் முடியலை அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ கன்னிராசியில், அவங்க அனைவருமே இன்னமேல் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சியில் வெற்றி தான். தூக்கி போட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்களால சமாளிக்க முடியும். எதை பற்றி வருத்தமே பட தேவையில்ல, என்னோடய முயற்சி என்னோட சொந்தம்டா, என்னால் முடியும்டா அப்படிங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. தைரியம், வீரியம் என்பது உங்களுடைய சொத்து அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும், உங்களுடைய ராசியின் அடிப்படையில்
காதல் வயப்பட வாய்ப்புண்டு. காதலில் போய் மாட்டிக்கிருவீங்க. காதல்னாலே மாட்டிக்கிறது தானே, உண்மை தானே இல்லையா? சொல்லுங்கள். யார்ட்டையா போய் மாட்டிக்கிறது, மாட்டி பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, உண்மையான உணர்வு இருக்குதுன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறீங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஒரு ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ தூரம் ஏற்றணுமோ ஏற்றிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்ட உறவு, தூக்கி போட்ட பந்தம், தூக்கி போட்ட சொந்தம் யாராக இருக்கட்டுங்க, உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உண்மையான விசுவாசம், உண்மையான பாசம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சிருந்து உங்களை ஏமாத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின எந்த உறவாக இருக்கட்டும் அவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்த வேண்டாம். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். உங்களுக்கு வீண் அலைச்சலே வேண்டாங்க. நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம், எந்த விஷயத்தையும் தேடி போக வேண்டாம். நீங்களாக இருங்க போதும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் அனைத்துமே உங்களுக்காக இயங்கட்டும். அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஏசி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஒரு மேல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கிற அனைத்து விதமான கன்னிராசினியர்களுக்கும் அதிகமான லாபம் வரப்போகுது. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாக போகிறது. ரொம்ப நாளாக, ரொம்ப மாத காலமாக உங்களுக்கு வரன் அமையலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. தேடி தேடி பார்த்தேன், எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு கேட்ட நல்ல வரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற கன்னி ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னி ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இல்லை கல்யாணம் முடிச்சிட்டேன், ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் வருது. ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார்ல, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சனே உங்களுடைய 7ஆம் இடத்தை அவருடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால இறை அருளுடைய ஆசீர்வாதமும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது திருமண தடை விலகும், வேண்டான்னு சொல்லி போன உறவு வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த விரிசல், விவாதங்கள், விவாகரத்து என்ற வார்த்தை அடியோடு நீக்கப்படும். எப்படியா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என் கூட வாழு அப்படின்னு உங்கள் கணவர் கேட்பார். அல்லது நீங்கள் தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உங்கள் கூட நான் வாழ வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் முடித்தவர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு
உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.